ஹே காய்ஸ், எல்லோருக்கும் சாம் லிஷியின் இனிய வணக்கங்கள். கடைசியாக நம்ம மணாலியிலேருந்து சென்னைக்கு போகிற நாள் வந்துருச்சு. நான் வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டேன். நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் இது தான், த ஹாஸ்டலர் ஓல்டு மணாலி. மணாலியில் இவங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த 3 ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து மால் ரோடுக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேயா, இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நான் வந்து தங்கியிருந்தேன். மேக் மை ட்ரிப்பில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். சூப்பரான டீல் எனக்கு கிடச்சிச்சு. லெஸ் தென் 300 ருபீஸ்க்கு எனக்கு வந்து டீல் கிடச்சிச்சு. ஸோ குவிக்காக இந்த ஹாஸ்டல் டூர் முடிச்சுட்டு நம்ம நேராக பஸ் ஏற போகிறோம் கைஸ். இதுதான் இந்த ஹாஸ்டலுடைய என்ட்ரன்ஸு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபெசிலிட்டி இது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வியூ, வெளியில் சிட் அவுட், அப்படியே மலை அடிவாரத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்கிற ஒரு ஹாஸ்டல் இது. இப்போ வாங்க நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூ ஸ்டெப் இன் டு த ஹாஸ்டல், முதல்ல வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் அண்ட் வெயிட்டிங் ஏரியா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபு. நான் ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்தேன். அப்போ கூட என்னை ஏஞ்சி வந்து செக்இன் பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லி கெப்ட் ரிசார்ட் கைஸ் இது. இங்கே வந்து இந்த மாதிரி தகவல் பலகைகள்லாம் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. இங்கே நிறையா ட்ரெக்கர்ஸ் வராங்க. மணாலி ட்ரெக்கிங்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங்க்கு வந்து இங்கே வராங்க. வாங்க இப்போ நம்ம குயிக்காக போய் ஒரு ரூம் டூர் பார்த்துடலாம். நான் வந்து 6 bed டார்மெண்ட்ரியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது வந்து மென்ஸ் டார்மெண்ட்ரி. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் ஏரியா அண்டு லக்கேஜ் வைக்கிற ஏரியா வந்துடும். மேலே கீழேன்னு சொல்லிட்டு 3 பங்க் பெட் இருக்குது இந்த ஃபெசிலிட்டியில். இந்த ரூமில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டுக்கு கீழேயும் வந்து நீங்கள் உங்கள் லக்கேஜை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. இதை தாண்டி வெளியில் போய் உங்கள் துணி காய போடுறதுக்கு அல்லது உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி ஏரியாவும் இருக்குது. இந்த ஹாஸ்டல்லையும் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் நாட் அலவுட். ஸோ டீடோட்டலராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஹாஸ்டல் இது. இதுதாங்க இந்த ஹாஸ்டலில் இருக்கிற கேஃபெட்டேரியா. ரொம்ப பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு கேஃபெட்டேரியா. நல்ல ஃபுட்டு இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. சூப்பரான கிச்சன் இருக்குங்க. இங்கே ஸ்டாஃப் வந்து நல்லாவே சமைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. இவன் தான் பார்த்திங்கன்னா புல்லட், இவன் பேர். இவன் வந்து இந்த ஹவுஸ் டாகு, குட்டி பையன். இவன் வந்து 1 month ஓல்டு டாகு. இங்கே இருக்கிறவன்லாம் வந்து இந்த அல்சேஷன் மாதிரி கொசன்னு தான் இருக்காங்க. செம ஃப்ரெண்ட்லியான டாகு. நீங்கள் இந்த ஹாஸ்டலுக்கு வந்தீங்கன்னா இவன் கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான் நீங்கள் வர டைமுக்கு. இவன் என் காலையே சுற்றி வருவான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான்ஃபயர் ஏரியா இருக்குது. ஒவ்வொரு நைட்டும் 8 o'clock இங்கே வந்து பான்ஃபயர் நடக்கும். இங்கே நாங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு அன்றைக்கி டேக்கான ட்ராவலை பற்றி பேசுவோம். அடுத்த நாள் பிளான்ஸ் எல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த புல்லட்டை பெற்ற அம்மா வந்து இவா தான். இதுதான் புல்லட்டுடைய அம்மா. இந்த ப்ரௌன் கலர் டாக் இருக்குது பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல் ஒரு பெரிய பெட் ஃபேமிலி இருக்குது. திஸ் இஸ் அ பெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸ். நைட் வியூங்க அமேசிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஐ திங்க் இட்ஸ் அ வரப்பிரசாதம். இந்த மாதிரி உட்காந்து மணாலியில் ஹில் வியூவோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு பர் டே 300 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு ரூம். இன்றைக்கி நம்ம வந்து மணாலியிலேருந்து கிளம்புறோம். நான் எடுத்துருக்கிற ரூட் வந்து மணாலி டு டெல்லி, டெல்லி டு சென்னை. இங்கே வந்து மணாலியிலேருந்து டெல்லி போகிறதுக்கு எக்கச்சக்கமாக பஸ்ஸஸ் இருக்குது. என் பின்னாடி நிற்கிற இந்த லக்ஷ்மி ஹாலிடேஸ் இதில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர்டிசி பஸ்ஸஸும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500 ருபீஸ். நான் ஏசி ஆர்டினரி பஸ்ஸில் இருந்து இட் கோஸ் அப் டு 1000 ருபீஸ். இது வந்து ஓல்வோ பஸ்ஸு. ஸோ 1000 ருபீஸ் டிக்கெட்டு. நம்ம டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து வி கோயிங் டு ஃப்ளை டு சென்னை. ஸோ இதுதான் என்னுடைய ட்ராவல். ஸோ இங்கேருந்து இவ்வளோ வசதி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக ஐ எம் vlogging this. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் நிறையா இருக்குது கைஸ். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு 10-15 பஸ் வந்து டெல்லிக்கு போகுது. ஸோ யூ கேன் டேக் எனி ஒன் ஆஃப் த பஸ் அண்ட் தென் கோ டு டெல்லி. ஓகே, ஸோ பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ.
இது ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான பஸ் கைஸ். எவ்வளோ லெக் ரூம் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு சீட்டுக்கும் தனி ரீடிங் லைட்டும் தனி ஏசி வெண்ட்டும் இருந்துச்சு. இது நைட்டு வந்து 9:30 மணிக்கு கிளம்பி காலையில் 6:30 மணிக்கு போய் டெல்லி சேருது. ஸோ கரெக்டாக இருக்கும் கைஸ். காலையில் 6:30க்கு நம்ம வந்து டெல்லி போயிட்டு அங்கேருந்து ஃபர்தராக எங்கே வேணாலும் நம்ம வந்து ஜேர்னி பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டான ஒரு பஸ்ஸாக இது இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு வந்து நைட் வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். மணாலி பை நைட் இஸ் ரியலி வைபிங் அண்ட் பியூட்டிஃபுல். மறுபடியும் இரவு 10 மணிக்கு ஒரு ஸ்பெக்டாகுலரான நைட் வியூ வந்து பாருங்கள். ஸோ மணாலி வந்து ரியலி வைப்ஸ் இந்த நைட் கைஸ். பயங்கர அலைவாக இருக்கும் இந்த சிட்டி. யூ வில் என்ஜாய் யுவர் ஸ்டே இன் மணாலி. காஷ்மீரி கேட் டெர்மினஸ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு 2 வழியில் போகலாம். ஒன்று நீங்கள் மெட்ரோவில் போகலாம், அது 40 மினிட்ஸ் ஆகும். இல்லாட்டி இங்கேருந்தே நீங்கள் பஸ்ஸில் வந்து போகலாம். இதுதான் ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸு. இது வந்து 1 hour 15 மினிட்ஸ் ஆகும். என் ஃப்ளைட் வந்து மத்தியானம் தான், அதனால் கொஞ்சம் ஊர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் விலை வெறும் 25 ரூபா தான் கைஸ். இது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸு. நீங்கள் மெட்ரோவில் வந்திருந்தீங்கன்னா இங்கே தான் வந்து இறங்கியிருப்பீங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ளைட் ஏறிட்டோம் கைஸ். சென்னை போகிறோம் அப்படின்ற பூரிப்பு வந்து மனசை ரொம்ப நிரப்புது. ஏன்னா ஐம் லாங்கிங் டு கோ பேக் ஹோமு. வீட்டில் போய் எல்லாரையும் பார்க்கணும், ஹோம் சிக் ஆயிடுச்சு. பட் இந்த ஷிம்லா மணாலி ட்ரிப்பு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரிப்பாக அமைஞ்சிருச்சு. நான் என்ன எதிர்பார்த்து போனேனோ அது எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஐ வாண்டட் டு see க்ரீன் ஷிம்லா, க்ரீன் மணாலி, எல்லா கலர்ஸும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். கரெக்டாக வின்டருக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைமில் நான் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இனி வின்டர் ட்ரிப் தான். நீங்கள் மணாலி போனீங்கன்னா ஸ்னோவில் தான் நீங்கள் வந்து போவீங்க. அதுவும் சூப்பராக இருக்கும் கைஸ். எல்லாம் பிளான் பண்ணுங்கள், போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ளைட்டில் என்னங்க அப்படியே ஏறின உடனே அப்படியே வியூஸ் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு ஒரு 2.5 மணி நேரத்துலலாம் போய் சென்னை போய் சேர்ந்தாச்சு கைஸ். ஸோ ஹியர் வி ஆர் டச்சிங் டவுன் அட் சென்னை. சூப்பர் அட்வென்ச்சர் எண்டுக்கு வருது. நம்ம அடுத்த அட்வென்ச்சர் ட்ரிப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, பபாய்.